கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய தலைப்பு ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்வோமாக. 1 பேதுரு 1:10-13 வசனங்களில் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, அதாவது நமக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, அதாவது அவர்களுக்காக அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதனும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல், இந்த ரட்சிப்பின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவராய் இருங்கள். பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:10 சொல்லப்பட்ட ரட்சிப்பு சரீர ரட்சிப்பு அல்ல, நமது விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு ஆகும். இங்கே இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் எந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள்? இந்த கேள்விக்கான விடையை இயேசு மத்தேயு 13:17 சொன்ன கூட்டிலிருந்து அறியலாம். அதில் அவர் அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும், அதாவது இந்த ரட்சிப்பை குறித்து அறிய விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனவே இவர்கள் கிறிஸ்துவின் காலத்துக்கு முந்தின தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ஆவார்கள். இந்த பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ஆபிரகாம் இருந்த இடத்திற்கு சென்றார்கள். பாவத்தின் வேதனை அவர்களுக்கு கிடையாது. இது ஒரு வகையான விடுதலை தான். இது கிறிஸ்துவின் மீது அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தின் பலன். அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர்களாய் இருந்தாலும் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருந்தார்கள் என்பதை 1 பேதுரு 1:11 மூலம் அறிய வருகிறோம். அவர்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்களிடம் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்தார் என்று அது சொல்கிறது. இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாய்த்தான் கிறிஸ்து எங்கே பிறப்பார், எப்போது பிறப்பார், அவருக்கு என்ன பெயர் வைக்கப்படும், உலகத்திற்கு வந்த அவர் என்ன செய்வார் என்பதையெல்லாம் கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்னமே உலகம் அறிய வந்தது. இந்த தீர்க்கதரிசிகள் கிறிஸ்துவின் மீது அவரே யெகோவா என்னும் ஆழமான விசுவாசம் வைத்ததினாலே நீதிமான்களாக்கப்பட்டார்கள். ஆனாலும் இவர்கள் ஆத்தும ரட்சிப்பை பெறவில்லை. நீதிமான்களான இவர்கள் ஆத்தும ரட்சிப்பை பெறவில்லை. நீதிமான்கள் ஆக்கப்பட்டதினால் இவர்கள் பாதாளத்தின் வேதனைக்கு தப்பினார்கள். மரணம் எனும் இடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசுவை ஏசாயா 9:6 நித்திய பரம பிதா என ஏற்றுக்கொண்ட யாராயிருந்தாலும் அவர்கள் நீதிமான்களே. இயேசுவே பிதா என்பதை ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இயேசுவே பிதா என்பதே
ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இது அப்போஸ்தலர் 14:9 இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஒருவன் நீதிமான் ஆகிறதற்கும் ரட்சிக்கப்படுகிறதற்கும் வித்தியாசம் உள்ளது. நீதிமான்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் நீதிமான்கள். கிறிஸ்துவின் மீதான பரமபிதா என்னும் விசுவாசத்தை பெற்றதன் நிமித்தமாக கிறிஸ்துவின் மீதான பரமபிதா இந்த விசுவாசத்தை பெற்றதன் மூலமாக நீதிமான்களான இவர்களுக்கு அவர்களுடைய விசுவாசத்தினால் ரட்சிப்பு சமீபமாயிருக்கும் என்பதை ரோமர் 13:13 அறிய வருகிறோம். அதே சமயத்தில் இயேசுவே நித்திய பரமபிதா என்னும் விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் பாவிகளாய் இருப்போமே அன்றி நீதிமான்களாக முடியாது. அப்படி இருக்கும்போது இயேசுவை பிதா என ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் மீதான பிதா என்னும் விசுவாசத்தின் நிமித்தமாகவே நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படவில்லை என்று பார்த்தோம். எனவே 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மேல் இவரே ஒன்றான தேவன் எனும் விசுவாசத்தினாலே பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்களே அன்றி அவருடைய மனம் திரும்பிய பாவங்கள் கழுவப்படாமல் அதற்கான பாவ மன்னிப்பை பெறாமல் அவர்கள் இருந்தார்கள். பாவ மன்னிப்பும் பாவங்கள் கழுவப்படுவதுமே ரட்சிப்பு. எனவே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நீதிமான்களாக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படவில்லை என்று பார்த்தோம். சிலர் நமக்கு இயேசுவின் மீது விசுவாசம் இருந்தாலே ரட்சிக்கப்படுகிறோம் என நினைக்கிறார்கள். அது தவறு. விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நமது விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமே ஆத்தும ரட்சிப்படையவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் மாத்திரம் போதும் என்றால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அத்தனை பேரும் ஆத்தும ரட்சிப்பை அடைந்திருப்பார்களே. இந்த ஆத்தும ரட்சிப்பை அவர்கள் அடையாததினால் பரதீசி செல்லும் தகுதியில் அவர்கள் பூர்ணப்படாதிருந்ததாக எபிரேயர் 11:40 சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் நம்மை எழாமல் மூர்ணராக விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று பார்க்கிறோமே. அது என்ன? அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று ரோமர் 10:9 சொல்கிறது. இங்கு சொல்லப்பட்ட ரட்சிக்கப்படுவாய் என்ற சொல்லானது ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் அவசியம் என்பதையே காட்டுகிறது. விசுவாசித்த உடனேயே ரட்சிப்பை பெறுகிறோம் என்பது இதன் பொருள் அல்ல. ரட்சிக்கப்படுவாய் என்பது எதிர்காலத்தை குறிக்கும் சொல்லாகும். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் உண்டென்றும் அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இருதயத்திலே விசுவாசிக்கும் போது நீதிமானாகிறோம், வாயினாலே அறிக்கை பண்ணும் போது ரட்சிப்பு உண்டாகும். எதை வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும்? சிலர் தங்கள் செய்த பாவங்களை எல்லாம் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என தப்பாக போதிக்கின்றனர். இங்கே நாம் வாயினாலே செய்த பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும் என
வேதம் குறிப்பிடவில்லை. இது இயேசுவின் மீதான விசுவாச அறிக்கை. அதை அறிக்கை பண்ணும்போது, இயேசுவே பரமபிதா என அறிக்கை பண்ணும்போது, நம்ம இதயத்தில் நாம் இயேசுவின் மீது எவ்விதமாய் விசுவாசம் கொண்டுள்ளோம் என்பது வெளிப்படும். ரோமர் 10:11 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என காண்கிறோம். எந்த இடத்தில் வீரனாய் சொல்லப்பட்டுள்ளது? ஏசாயா 28:16 இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நாம் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலை ஏறப்பெற்றதும் விலை அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்துள்ளார். இயேசுவின் மீது எப்படிப்பட்டதான விசுவாசம் வேண்டும்? இது குமாரனின் நாமத்தின் மேலுள்ள விசுவாசம். இந்த இயேசு உயிர்த்தெழுந்தவராய் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இதைத்தான் தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசி என ரோமர் 10:9 சொல்லுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து எழுந்தராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று 1 கொரிந்தியர் 15:17 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என 1 பேர் 3:21 பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவாகிய பிதாவானவர் இயேசுவாகிய தமது அவதாரத்தை நம்முடைய பாவ நிவர்த்திக்காக சிலுவையிலே பலியிட்டு மீண்டும் உயிரோடு எழுப்பினார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவே நித்திய பரமபிதாவாய் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தரிசனமானார். இந்த பிதாவின் மேலான நாமமான இயேசு என்னும் நாமத்தை உலகிற்கு தெரியப்படுத்தவே தமது அவதாரத்திற்கு, அதாவது 1 தீமோத்தேயு 3:16 மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாகிய தமக்கு வைத்தார். இயேசு என்னும் தமது பெயரை வைத்தார். இந்த அவதாரம் பிதாவாகிய தேவனால் பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன், பிதாவாகிய தேவனால் பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். அதாவது ஏசாயா 55:11 தேவனுடைய வாயினால் பிறப்பிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்பதை வெளிப்படுத்தல் 19:13 மூலம் அறிய வருகிறோம். தேவனுடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து பிறப்பிக்கப்படுகிறபடியினாலே பிறந்த தேவனுடைய வார்த்தையை பிறப்பித்த தேவன் தம்முடைய குமாரன் என்று அழைக்கிறார். மற்றபடி தேவன் வேறு, தேவனுடைய வார்த்தை வேறு என பிரிக்க முடியாது. யோவான் 1:1 தேவனுடைய வார்த்தையே தேவன், அதாவது தேவனுடைய வார்த்தையே பிதாவாகிய தேவன், அதாவது தேவனுடைய வார்த்தையே யெகோவா. இதுவே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் நாம் கொள்ளும் விசுவாசம் ஆகும். எனவே இனி ஒருபோதும் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியக்கூடாது என 2 கொரிந்தியர் 5:16 சொல்லுகிறது. தேவனாலே மாத்திரம் ஒரு மகிமையை தேடி இயேசுவின் நாமத்தை யோவான் 5:43-44 பிதாவின் நாமம் என அறிய கடவோ. நான் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன் என்று அங்கே இயேசு சொல்லுகிறார். இதன்படி இயேசுவே பிதாவின் நாமம் என்பதே அவர் மீதான நமது விசுவாசம். இயேசு என்னும் இந்த நாமத்தையே உலகிற்கு தம்முடைய நாமம் என பிதாவானவர் தமது அவதாரத்தை கொண்டு, அதாவது தமது வார்த்தையை கொண்டு யோவான் 17:6 மற்றும் 26 ஆகிய வசனங்களின்படி வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்துகிறார், இன்னமும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசு என்பதை பிதாவின் நாமம் என்பதை அறியாதவர்கள் இந்த செய்தியின் மூலம் இயேசுவானவரால் வெளிப்படுத்தப்பட்டு அறிய கடவீர்களாக. பிதாவின் நாமத்தை அறிந்திருந்தால்தான்
சங்கீதம் 91:14 நாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு நீதியுள்ள கிளையை விளம்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா என்று ஞானமாய ராஜ்யம் பண்ணி பூமியிலே நியாயத்தின் நீதியை நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவர் யார்? அவர்தான் இயேசு. பிதாவின் அவதாரமாக மாம்சத்தில் ஏற்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய இந்த குமாரனுக்கு இடும் இயேசு என்னும் நாமம், இந்த குமாரனுக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே என எரேமியா 23:6 மற்றும் 33:16 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இந்த குமாரனுக்கு இட்ட இயேசு என்னும் நாமம் பிதாவின் நாமம் என உறுதியாகிறது. எனவே யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அதாவது அவருடைய நாமத்தின் மேல் பிதாவின் நாமம் என விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் எப்படிப்பட்டதான விசுவாசம் வேண்டும்? இயேசு என்னும் அவருடைய நாமத்தின் மேல் பிதாவின் நாமம் என்கின்ற விசுவாசம் வேண்டும். இயேசுவின் நாமம் பிதாவின் நாமம் என்னும் விசுவாசம் நமக்கு இருந்தால் அந்த மெய்யான ஒளியாகிய இயேசுவுக்கு நாம் பிள்ளைகள் ஆகலாம். இதையே இயேசுவும் விரும்புகிறார். யோவான் 12:36 இயேசு ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளிநிலத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். இயேசுவின் நாமம் பிதாவின் நாமம் இல்லை என்பதனால் நாம் எப்படி இயேசுவுக்கு அந்த மெய்யான ஒளிக்கு பிள்ளைகளாக முடியும்? இயேசுவின் நாமம் பிதாவின் நாமம் என்பதே அவருடைய நாமத்தின் மேல் நாம் கொள்ளும் விசுவாசம். இந்த விசுவாசம் உள்ளவர்கள் நீதிமான்கள். இந்த விசுவாசம் இல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது. இதுதான் ஒருவன் ரட்சிக்கப்பட தேவையான முதல் படி. இந்த விசுவாசம் தான் ஒருவன் ரட்சிக்கப்பட தேவையான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி. ஒருவன் தான் பெற்ற விசுவாசத்தை மற்றவர்களுக்கு அறிக்கை பண்ண வேண்டும். வாய்ப்பிருந்தும் பலம் இருந்தும் வாய்ப்பேச முடிந்தும் முடியாவிட்டாலும் படிப்பறிவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அறிக்கை பண்ணாதவன் ரட்சிக்கப்படவே முடியாது. இதையே ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று ரோமர் 10:10 வாசிக்கிறோம். வாயினால் அறிக்கை பண்ணுவதே பணி. எனவே இயேசுவை பரமபிதாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களும் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கு, கிறிஸ்துவின் பிள்ளை ஆகும்படிக்கு இயேசுவே பிதா என்பதை அறியாத கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு, உதாரணமாக யெகோவா சாட்சியாளர்கள் மற்றும் தீர்த்தக்காரர்களுக்கு, உங்கள் அப்பா இயேசு உங்களோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் யாரா இருந்தாலும் தைரியமாக சாந்தத்தோடும் அமைதியோடும் இயேசுவே பிதா என நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். இது ரட்சிக்கப்படுவதற்கு இரண்டாவது படி, செகண்ட் ஸ்டெப். அவர்களையும் இயேசுவே பிதா என அறிக்கை பண்ண கற்றுக் கொடுங்கள். இதுவே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும் என மத்தேயு 28:19 இயேசு இட்ட கட்டளையை நிறைவேற்றும் விதமாகும். இயேசுவே பிதா என அறிக்கை பண்ணுங்கள், அறிக்கை பண்ண கற்பியுங்கள். அப்போது இயேசுவின் சீசராவோ இவ்விதமாய் இயேசுவுக்கு சீசராவதே இரண்டாவது படி. நாம் முதலாவது சீசராக வேண்டும், மற்றவர்களை சீசராக்க வேண்டும். இது இரண்டாவது படி. இது அறிக்கை பண்ணுவதின் விளைவு. உலகில் யாராய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எந்த ஒரு பாவத்தில் இருந்து மனம் திரும்பி இருப்பான். ஏதாவது ஒரு பாவத்தில் இருந்து அவன் மனம் திரும்பி இருப்பான். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும்
ஏதாவது பாவத்தில் இருந்து அவன் மனம் திரும்பி இருப்பான். அதே சமயத்தில் சகல பாவங்களிலிருந்தும் மனம் திரும்பி முடித்தவன் என ஒருவன் உலகில் இல்லை. அதாவது மனிதர்களில் பூரண பாவியும் இல்லை, பாவமே செய்யாதவனும் இல்லை. பூரண பாவி ஒரு நிமிடம் கூட உலகில் வாழ முடியாது. அதே சமயத்தில் எனக்குள் பாவமே இல்லை என்று ஒருவன் சொல்லவும் முடியாது. அதனால் தான் பவுலும் 1 கொரிந்தியர் 4 என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை என்கின்றான். காரணம், அவன் அறியாத பாவங்கள் அவனுக்குள் அநேகம் உண்டு என்பதை அவன் மறுக்கவில்லை. 1 தீமோத்தேயு 1:15 தன்னை பிரதான பாவி என்கின்றான். ஏனென்றால் 1 யோவான் 1:8 நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என வேதம் கூறுகிறது. நாம் செய்வது பாவம் என தெரிந்தால் நாம் மனம் திரும்ப தாமதியாமல் தீவிரிக்க வேண்டும். இது தாவீதின் மூலம் கிறிஸ்துவானவர் சங்கீதம் 119:60 நமக்கு கற்பித்த பாடம். இதில் அவன் உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன் என்கின்றான். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே அன்பே என்கிறது. யார் மேல் பிறக்கும் அன்பு? நமக்காக தமது ஜீவனையை கொடுத்த இயேசுவின் மீது நமக்கு பிறக்கும் அன்பாகும். இந்த அன்பே நமக்குள் மனம் திரும்புவதை தரும். அதனால் தான் லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கப்படவும் வேண்டியது என விசுவாசிக்கிறோம். மனம் திரும்புவது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அதாவது நாம் மனம் திரும்பாதான் பாவம் மன்னிக்கப்படும் என நாம் நினைப்பது எப்படி நியாயமாகும்? எனவே உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பேதுரு அப்போஸ்தலர் 3:20 நமக்கு அறிவுரை கூறுகிறான். இங்கே பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு என்றால் என்ன அர்த்தம்? நாம் மனம் திரும்பின பாவத்தை மீண்டும் செய்யக்கூடாது என்று அர்த்தம். அப்படி செய்தால் 2 பேதுரு 2:22 நாய் தான் கக்கினையை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது போலாகும். இதையே நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. தன் பாவங்களை ஒருவன் மனம் திரும்பி அறிக்கை செய்தாலும் விட்டு விடாவிட்டால் ரட்சிப்படைய முடியாது. நாம் அறியாமல் செய்த பாவங்கள் நமக்கு பல உண்டு, அவைகளை கர்த்தர் கண்டுகொள்வதில்லை. இதை அறியாமல் இந்த காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ, அதாவது அறிய வரும்போதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார் என்று அப்போஸ்தலர் 17:30 பார்க்கிறோம். பிரஜையாருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதோ அவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதோ கூடாது என்கின்ற பாவ எண்ணம் கொண்டிருந்த பேதுரு தான் நினைப்பது தவறு பாவம் என்பதை உணர வரும்போது அவன் மனம் திரும்பி பிரஜாதியாரான கொர்நேலியு வீட்டாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என அப்போஸ்தலர் 10 பார்க்கிறோம். ஒவ்வொரு மனம் திரும்பும் பாவங்களுக்கும் தனித்தனியாக மன்னிப்பு உண்டு. இதற்கு ரட்சிப்பு வஸ்திரம் என்று பெயர். எவ்வளவுக்கு அதிகமான பாவங்களில் இருந்து நாம் மனம் திரும்புகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் நமக்கு ரட்சிப்பு வஸ்திரங்கள் கிடைக்கும். இந்த வஸ்திரங்கள் நாம் மீண்டும் பாவத்திற்கு விழாதபடி நம்மை பாதுகாக்கும். சாத்தான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்பினாலும் நம்மை அவனால் பாவம் செய்ய வைக்கவே முடியாது. எப்படி குண்டு தொலைக்காத ஆடை நமது மாம்ச உயிரை பாதுகாக்கிறதோ அதுபோல பாவம் நமது ஆத்மாவுக்குள் துளைக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு கொடுக்கும்
வஸ்திரங்களே, பாதுகாப்பு வஸ்திரங்களே, ரட்சிப்பின் வஸ்திரங்கள். ஏசாயா 61:10 தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள். இவைகள் ஆத்மாவின் ஜீவனை பாதுகாக்கக்கூடியது. ஆனால் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாத வஸ்திரங்களாகும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை பெற மூன்றாவது படி மனம் திரும்புதலாகும். மனம் திரும்புதலை ஒரு மனிதன் உலகில் உயிரோடு வாழும்போதே பெற்றுக்கொள்வது நல்லது. மனம் திரும்புதல், நிலையான மனம் திரும்புதல் நமக்கு அழகான ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரும். முதற்படியாக விசுவாசம், இரண்டாவது படியாக விசுவாச அறிக்கை, மூன்றாவது படியாக மனம் திரும்புதல் என 3 படிகளை கடந்தால் மட்டும் ஒருவன் ரட்சிப்பை பெற முடியுமா? முடியாது. இந்த 3 படிகளையும் கடந்தவர்கள் தான் உத்தமமும் முழுமையுமாய் கர்த்தருடைய பார்வைக்கு நடமானதை செய்த எசேக்கியாவை போன்ற அநேக பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள். அவர்களுடைய ஆத்மாக்களுக்கே பரதேசில் இடம் கிடைக்காமல், அதாவது ஆத்ம ரட்சிப்பை பெறாமல் போனது. அவர்கள் விசுவாசித்தனால் ஈமான்களானவர்கள், ஆனால் ஆத்ம ரட்சிப்பை பெறாமல் இருந்தார்கள் என்று பார்த்தோம். ஏனென்றால் இயேசுவின் புதிய உடன்படிக்கைக்கான ரத்தம் அப்போது சிந்தப்படவில்லை. அவருடைய குமாரனாகிய அவதாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 உள்ளது. லூக்கா 22:20 இயேசு இந்த பாத்திரம் என தம்மை குறிப்பிட்டு உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். எனவே உங்களுக்காக என்றால் 1 யோவான் 1:7 நம்முடைய சகல பாவங்களையும் நீக்குவதற்காக என்பதாகும். இப்போது உயிரோடு இருப்பவர்கள் நிறைவேற்ற வேண்டிய 4வது படி ஒன்றிருக்கிறது. அது கீழ்ப்படிதல். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய ஆத்மா சுத்தமாகும் என்பதை 1 பேதுரு 1:22 பார்க்கிறோம். நமக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படிகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு நாம காரணமாக இந்த இயேசு தம்மை நினைத்து தம்மை தகுதிப்படுத்தும்படிக்கு அவர் குமாரனாய் இருந்தும், அதாவது தேவனுடைய அவதாரமாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 5:8-9 பார்க்கிறோம். எதற்காக? இதன் மூலம் கீழ்ப்படுதலை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. எதற்காக? இதன் மூலம் கீழ்ப்படுதலை நமக்கும் கற்றுக் கொடுப்பதற்காக. ஆகையால் ஒருவனாகிலும் கீழ்ப்படையாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இந்த ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் என எபிரேயர் 4:11 பார்க்கிறோம். இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பு. கீழ்ப்படியாவிட்டால் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசியாமற் போக நேரிடும் என்று எபிரேயர் 4:6 சொல்கிறது. என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா என்று எபிரேயர் 3:18 சொல்லப்பட்டுள்ளது. எபிரேயர் 2:1 முதல் 4 ஆகிய வசனங்களில் உள்ளதை கேளுங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கட்டம் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவர்களுக்கு கேட்டவர்களாலே சீசர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அர்த்தங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்துப்படி பகிர்ந்து வைத்த பிரசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரியான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? 2 தெசலோனிக்கேயர் 1:7 தேவனை, பிதாவாகிய தேவனை யார் என்று அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும்
நீ என்ன ஆக்கினை செலுத்தப்படும் என எழுதப்பட்டுள்ளது. தேவனை அறியாதவர்கள் யார்? ரோமர் 10:6-8 விசுவாசிக்கு நாளாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கிய பொண்ணுமடி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் என்ற தேவன், அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறுகிற பொண்ணுமடி பாதாளத்துக்கு இறங்கியவன் யார் என்ற தேவன் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்று பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பியவரோ மருத்துவரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பியவரோ தேவனல்ல. 1 Corinthians 15:47 இயேசு வானத்திலிருந்து தாமாகவே வந்த கர்த்தர். பிதாஸ்தானத்தில் இருக்கும் இயேசு தமது வார்த்தையை தமது அவதாரமாய் தமது குமாரனாய் உலகிற்கு வெளிப்படுத்தினார். இதன்படி அனுப்பியவரும் அனுப்பப்பட்டவரும் எழுப்பினவரும் எழுப்பப்பட்டவரும் ஒருவரே, அதாவது ஒரே தேவனாகிய இயேசுவே என்பதே நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. இந்த விசுவாசம் இல்லாதவன் அனுப்பின மற்றும் எழுப்பின அதர்சன தேவனும் அனுப்பப்பட்ட மற்றும் எழுப்பப்பட்ட தரிசன தேவனும் இயேசு என்ற நாமமுடைய ஒரே நபர்தான் என அறியாத அவிசுவாசி ஆவான். இந்த விசுவாசம் இல்லாதவன் அவிசுவாசி ஆவான். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இதில் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று எபிரேயர் 3:19 பார்க்கிறோம். அவர்களுடைய அவிசுவாசமே அவர்களுடைய கீழ்ப்படியாமைக்கு காரணம். மேலும் ரோமர் 10:3 அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலை நிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவன் தனக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கே பரிசுத்த ஆவியை தந்தருள்வார் என அப்போஸ்தலர் 5:32 சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிகளும் ஆட்டு கடற்கரையின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சாமுவேல் 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சொல்லி இருக்கிறானே. கீழ்ப்படியின் அவசியத்தை குறித்து இதற்கு மேலும் உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ? தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுவதை நாம் கிரியையினால் வெளிப்படுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 1:2 அது நம்முடைய விசுவாசத்தின் கிரியை. ரோமர் 6:9 இயேசு அவர் அனுப்பினவரை தன்னை, அதாவது இயேசுவை நித்திய பிதா என நீங்கள் விசுவாசிப்பதே. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே எப்படி? இயேசுவே நித்திய பிதா என விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது. இது நியாயப்பிரமாணத்தினாலான கிரியையை குறிப்பதில்லை. கலாத்தியர் 5:6 அஞ்ஞான கிரியை செய்கிற விசுவாசமாகும். யாக்கோபு 2:14 சொல்லுகிறது, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் என்ன ரட்சிக்குமா என்று யாக்கோபு 2:17, 18 மற்றும் 20 முதல் 26 வசனங்கள் பார்க்கிறோம். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தண்ணீர்த்தானே செத்ததாயிருக்கும். அப்படியே விசுவாசமும் கிரியை இருந்தால் தண்ணீர்தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியை உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது
கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளை கூட முயற்சித்தது. கிரியையினால் விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கின்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிறையில் எண்ணப்பட்டான். அந்தப்படி ராகாப் என்ற தேசியம் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறுவரையாக அனுப்பிவிட்ட போது கிரியையினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டார். அதனால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்படியே ஆதி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியையில்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட விசுவாசத்தின் கிரியைக்கும் நியாய பிரமாணத்தின் கிரியைக்கும் வித்தியாசம் உள்ளது. நியாய பிரமாணத்தின் கிரியையினால் ஒருவன் நீதிமானாவதில்லை. இயேசுவின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்தும் கிரியையினால் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவனே இப்படிப்பட்ட கிரியையை நடப்பித்தான். கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைகிறார்கள் என எபிரேயர் 5:9 பார்த்தோமே. ரட்சிக்கப்பட எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? என்ன கிரியை செய்ய வேண்டும்? ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். மத்தேயு 28:19 இயேசுவானவர் ஒரு ஞானஸ்நானத்தை சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 2:37 பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலம் ஒரு ஞானஸ்நானத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் எந்த ஞானஸ்நானத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? வேதத்தின் மூலமாகவே இதற்கு விடை தேடுவோம். மனுஷகுமாரனுடைய வார்த்தைக்காக, மனுஷகுமாரனுடைய வார்த்தைக்கா அல்லது பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைக்கா? மத்தேயு 12:32 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்றும் மேலும் லூக்கா 12:10 எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்கிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கூடாது என்று சொல்ல வருகிறோம் என்று தப்பெண்ணம் கொள்ள வேண்டாம். அப்போஸ்தலர் 2:38 இயேசுவானவரே தமது ஆவியிலே சொன்னார் என்கிறோம். இப்படி மத்தேயு 28:19 19 சொன்ன இயேசு 20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஆமென். மத்தேயுவின் இவரிட்ட கடைசி கட்டளையின்படி நாம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இப்படி சொன்ன இயேசுவே உலகத்தின் முடிவுகளிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எப்படி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அவர் சீசரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியாய் இருக்கிறாரா? ஆம், இருக்கிறேன், ஐ ஆம் என்பது நிகழ்காலத்தை குறிப்பதால் அவர் மத்தேயு 28:20 சீசர்களோடு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் பரிசுத்த ஆவியானவராய் அவர்களோடு இருக்கிறார். எனவே இங்கே தேவகுமாரனாயும் பரிசுத்த ஆவியாயும் இயேசுவே இருக்கிறார். அப்படியானால் பேதுருவுக்குள் இருந்து பேசிய பரிசுத்த ஆவியானவர் யார்? அவரும் இயேசுவே. கிறிஸ்துவின் ஆவி வேறு, பரிசுத்த ஆவி வேறு என்று சொல்லக்கூடாது. சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்த ஆவியாய் இல்லாவிட்டால் நம்முடைய பாவங்களை எப்படி அது கழுவும்? எப்படி கழுவ முடியும்? எனவே எபேசியர் 4:4 ஒரே ஆவிதான் உண்டு என்றும் ஒன்று வாழ்ந்த 12 நாளில் ஆவியானவர் ஒருவரே என்றும் பார்க்கிறோம். ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இயேசு சீசர்களோடு மத்தேயுவில் கடைசியாக பேசிக் கொண்டிருந்த போது அவர் பரிசுத்த ஆவியாய் உலகில் மனிதர்கள் மேலே இல்லை, மனிதர்களை சுற்றி
சர்வத்திலும் பரவி இருந்தார். பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு இயேசு பரிசுத்த ஆவியாய் மனிதர்களுக்குள்ளேயே வந்து தங்கினார். அப்படியானால் மாற்றமான யாவரும் மூலம் அவர் தன் ஆவியை ஊற்றுவேன் என்ற தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலே அது. இயேசு ஏன் ஞானஸ்நானத்திற்கு மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற நாமத்தையும் அப்போஸ்தலர் 2:38 அதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் என வேறுபட்ட நாமங்களை பயன்படுத்த நமக்கு அறிவுறுத்தினார். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை வழிநடத்துவார் என்று இயேசு சொன்னதை நினைவுபடுத்துங்கள். பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியாய் பேதுருக்குள் இறங்கின இயேசுவானவர் யோவான் 16:13 ஞானஸ்நான சத்தியத்தை அப்போஸ்தலர் 2:38 வெளிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நமக்கு தெரிய பண்ணினார். அந்த ரகசியம் என்ன? பிதாவாயும் குமாரனாயும் பரிசுத்த ஆவியாயும் 3 ஸ்தானங்களில் நானே இருக்கிறேன். இந்த 3 ஸ்தானங்களிலும் என்னுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதே அப்போஸ்தலர் 2:38 அறிய கடவீர்கள். மேலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது என்னுடைய ஸ்தானங்களின் நாமங்களே அன்றி என்னுடைய நாமம் அல்ல. எனக்கு வேறுபட்ட 3 ஸ்தானங்கள் இருந்தாலும் 1-8 உங்களுக்கு ஒரே கர்த்தராயிருக்கும் எனக்கு சகரியா 14:9 மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் உண்டு. அந்த ஒரே நாமமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறல்ல. அதனால் தான் மத்தேயு 28:19 நாமங்கள் என்று சொல்லப்படாமல் நாமம் என்று ஒருமையில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவானவர் அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியாய் வந்து இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பையும் கொடுக்கிறார். இதை உணர்ந்த சீசர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். எனவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பது நாமம் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெறும் ஞானஸ்நானம் நம்மை ரட்சிக்குமா? நிச்சயமாக நம்ம ரட்சிக்கும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 4:12 அவராலே இந்த இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கற்றலிடப்படவும் இல்லை என்றான் பேதுரு. இவன் சொன்ன இந்த வசனம் உண்மை என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லிக் கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் நம்மை ரட்சிக்குமா? ரட்சிக்கவே ரட்சிக்காது. ரட்சிப்பு என்பது லூக்கா 1:77 பாவ மன்னிப்பு ஆகும். அதாவது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுதல் ஆகும். இந்த ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பை பெறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அப்போஸ்தலர் 2:38 இயேசு பரிசுத்த ஆவியாய் வந்து நம்மை வழி நடத்துகிறார். யோவான் 1:6 நானே வழி என்று சொன்னவர் இயேசுதானே. எனவே அவர் நமக்கு பரிசுத்த ஆவியாய் வந்து சரியான வழியை அப்போஸ்தலர் 2:38 காண்பிக்கிறார். சிலர் நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு ஒருவன் இயேசுவே பரமபிதா என்னும் விசுவாசத்திற்கு வந்து நீதிமானாகலாம், பரிசுத்த ஆவியையும் பெற்று மனம் திரும்பலாம். ஆனால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு ஒருவன் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறவே முடியாது. இவ்விதமாய் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பு ஒருவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லுவதற்கு வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக சேர்க்கப்படுவான் என்கிறது. எனவே இயேசுவை யோவான் 20:31 தேவனுடைய குமாரனாகிய, அதாவது தேவனுடைய குமாரனாய் வந்த கிறிஸ்துவாகிய
அதாவது தேவனுடைய குமாரனாகிய யெகோவா என விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிவான். அப்போது அவன் பெற்ற ஞானஸ்நானம் என்னும் விசுவாச கிரியையை ஏசாயா 61:8 கர்த்தர் உண்மையாக்கி அவனோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவார். இந்த ஞானஸ்நானம் 1 பேதுரு 3:21 நம் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்போது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. வேதத்தை விசுவாசிக்க வேண்டுமே தவிர நம்முடைய அனுபவங்களை நாம் விசுவாசிக்கவோ அதையே போதிக்கவோ கூடாது. அவைகள் மத்தேயு 15:9 மார்க் 7 இயேசுவால் எச்சரிக்கப்பட்ட கொலோசியர் 2:23 அழிந்து போகக்கூடிய ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாத மனுஷருடைய கற்பனைகள். நாம் இந்த மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடக்கவோ இந்த கட்டளைகளுக்கு உடன்படவோ கூடாது என்று கொலோசியர் 2:21 நம்மை எச்சரிக்கிறது. இவ்விதமாய் மனுஷ கற்பனைகளை போதிக்கிற ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று மத்தேயு 15:8 இயேசு சொல்லுகிறார். பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறார்கள் என்றும் இப்படிப்பட்டவர்களை மாயக்காரர்கள் என்றும் மத்தேயு 15:6-7 இயேசு குறிப்பிடுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லிக் கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் மனுஷருடைய பாரம்பரியத்தினாலே வந்ததாகும். எனவே பாவ மன்னிப்பு கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்கின்ற தேவனுடைய கட்டளை மார்க் 7:8 தள்ளப்பட்டு விட்டது. எனவே மார்க் 7:9 அவர் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கிறது நன்றாயிருக்கிறது என்று வருத்தப்படுகிறார். இவைகள் அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியாய் வந்த இயேசு சொன்ன சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளாகும். எனவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என சொல்லிக் கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் மனுஷ கற்பனையே. எனவே பிதா குமாரன் பரிசுத்த என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்காமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாயிருக்கிற ஒரே தேவனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். பவுலும் அப்போஸ்தலர் 22:16 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அவனுடைய பாவங்கள் போக கழுவப்பட்டான். மேலும் அவன் அப்போஸ்தலர் 19:5 கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எபேசு விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். பாவ மன்னிப்பையும் பெறுவதற்கும் பாவங்கள் கழுவப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் அவசியம் என்பதை வேதம் தெளிவாய் போதிக்கிறது. எனவே கிறிஸ்துக்குள்ளான இந்த ஞானஸ்நானத்திற்கு தாமதியாமல் கீழ்ப்படியுங்கள். இந்த ஞானஸ்நானம் பெற மறுக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாமல் பாதாளம் செல்வது உறுதி. கலாத்தியர் 3:1 நீங்கள் சத்தியத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியாக போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் 1 கொரிந்தியர் 1:13 நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு தாமதியாமல் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் கோபாத்தனை நிமித்தம் மாத்திரமல்ல மனச்சாட்சிய நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் என ரோமர் 13:5 சொல்லுகிறது. உங்களில் ஏற்கனவே பிதாக்குழ பசாதி என்று சொல்லி கொடுக்கப்பட்ட பாரம்பரிய முறைப்படியான பாவ மன்னிப்புக்கு பிரயோஜனமற்ற ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மீண்டும் அப்போஸ்தலர் 19:1-5 எபேசு விசுவாசிகளைப் போல
இயேசுவின் நாமத்தினாலே பாவம் மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படும் ரட்சிப்புக்கேற்ற ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்வீர்களாக. அப்போது பரிசுத்த ஆவியின் வரமும் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரமே மன்னிப்பை பெற சரியான ஒரே ஞானஸ்நானம் இந்த கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் என்பதற்கு சாட்சி. பிதாக்கான பரிசுத்த ஆவி என்று சொல்லிக்கப்படுக்கப்படும் மற்றொரு ஞானஸ்நானமும் உண்டு என்றால் எபேசியர் 4:5 2 ஞானஸ்நானம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்குமே. எனவே கிறிஸ்துக்குள்ளான இந்த ஞானஸ்நானம் ஒன்றே எபேசியர் 4:5 சொல்லப்பட்ட ஆத்ம ரட்சிப்புக்கான ஒரே ஞானஸ்நானமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற விரும்புகிறவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டால் தாமதியாமல் வந்து உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதன் மூலம் மத்தேயு 3:15 சொல்லப்பட்ட தேவ நீதியை நிறைவேற்ற நாங்கள் தயாராயிருக்கிறோம். சீக்கிரம் வாருங்கள், வந்து பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்துவாராக. ஆமென். தொடர்புக்கு +91 8903681274 +91 9843181274. ஜெபம். இயேசுவே, உமது அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவிக்கட்டாத அன்பை, உமது அன்பை அறிந்த நாங்கள் உமக்கு பிரதிபலனாக எங்களால் என்ன செய்ய முடியும்? உமது நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாவது எங்கள் பாவங்களை கழுவி ஆத்தும ரட்சிப்பை பெற்று உம் மண்டை சேர்வதற்கு ஆயத்தப்படுவதற்கு கூட மனதில்லாமல் இருக்கிற அநேகரை ஆயத்தப்படுத்தும் உமது அடிமைகளாகி எங்களது ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. பாதாளத்திற்கு அநேக ஆத்துமாக்கள் தப்பும்படிக்கு மாம்சத்திலும் இரத்தத்திலும் அவதரித்து வந்த தெய்வமாகிய உண்மை எங்கள் நித்திய பிதா என ஏசாயா 9:6 மூலம் உணர்ந்து அதை அறிக்கையிட்டு உம்முடைய நேரான நாமத்தில் பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்று அவர்கள் மூலம் அநேகர் சீசராக்கப்பட அவர்களுக்கு இந்த செய்தியின் மூலம் பலன் தாருங்கப்பா. அநேகர் வேதத்தின்படியான சரியான பாதையில் வழிநடத்தப்பட பாரம்பரியத்தின் பிடியிலிருந்து நீர் அவர்களை விடுவித்தள்ள வேண்டும் எனவும் பாரம்பரியத்தை போதிக்கிற போதர்களையும் மனம் திரும்ப செய்ய வேண்டும் எனவும் இயேசு கிறிஸ்து என்னும் உமது பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவாகிய இயேசுவே. ஆமென்.